ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி எதுக்காக வருது, அதோட பலன் என்ன, அன்றைக்கி நம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம், அதை நம்ம எப்படி விரதம் இருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பைமோட். இவங்க வந்து ஒரு மொபைல் ஆப்பு. இவங்களோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து பைமோட்டோவில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு க்ராசரி ப்ராடக்ட். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதில் தான் நான் வாங்கி இது பண்ணிக்கிறேன். நல்லா தான் இருக்குது, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்தபுத்தர், அதாவது யமலோகத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, சித்தபுத்தர் கணக்கு எழுதுவார் இல்லையா, அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். அவர் வந்து பாவ புண்ணிய கணக்கை எழுதுகிறவர் சித்தர் புத்தர் என்பவர் அவரோட பேர். அதனால் என்னன்னா அவரை நம்ம அன்னைக்கு வணங்குறோம். அந்த சித்தர் அப்படின்னு புத்தர் என்றவர் ஒரு சிவன் கோயிலில் அதிகமாக எழுந்தருளிருப்பார். எங்கே இருக்காருன்னு பார்த்து அவரை போய் நம்ம வணங்கி வேண்டும்போது நம்மளோட பாவ புண்ணியம்லாம் வந்து நம்ம தெரியாமல் செஞ்சதோ தெரிஞ்சு செஞ்சதோ பிற்காலத்தில் செய்த பாவங்களோ இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த அந்த அன்னைக்கு நம்ம போய் வணங்கும்போது நம்மளுக்கு வந்து அது நிவர்த்தி அடையுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாமே ஓகே. நம்ம கோவில் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, நம்ம போக முடியல அப்படின்னா வீட்டிலையே சும்மா சாதாரணமாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமாள் இருந்தால் கூட சிவபெருமானை வணங்கி சிவன் கோயில் திருவண்ணாமலைக்கு அங்கே போய் சிவபெருமானை வணங்கி அங்கே சித்தபுத்தர் இருக்கார், அவருக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க. அவங்க போய் இதெல்லாமே நடப்பாதையாக செஞ்சு நம்ம பாவ புண்ணியத்தை அங்கே போய் நம்ம தீர்த்துக்க முடியும். வீட்லேயும் சும்மா சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை பண்ணி இவரை வணங்குவது மூலமாகவும் ஒரு சில ஏழை மக்களுக்கு உணவளித்தும் நம்ம பாவ புண்ணியத்தை நம்ம வந்து நீக்கலாம். இதுதான் வந்து சித்தபுத்தரோட கதை. இவருக்கு தனியாக கோவிலும் இருக்குது. இவர் வந்து ஒரு ஊரில் பெரிய கோவிலாகவும் உடைச்சிருக்காங்க.